மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். உத்தவ கீதை 8வது அத்தியாயம். அதாவது ஆக்சுவலாக பார்த்தா பாகவதத்தில் 11வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயம், உத்தவ கீதைன்னு பார்த்தா 3வது அத்தியாயம். 6, 7, 8 இது 3வது அத்தியாயம். இதில் இந்த மலைப்பாம்பு முதலான பிங்களா வரையிலான 9 குருமார்களினுடைய உபதேசம் வருது. இந்த 9 பேர்கிட்டருந்து கற்றுக்கொண்ட பாடத்தை அவதூதர் சொல்கிறார். ஏற்கனவே பரீட்சித் மகாராஜாவுக்கு சுகர் சொன்னது பாகவதம். அந்த பாகவதத்துக்குள்ள உத்தவ கீதை, அது உத்தவருக்கு பகவான் கிருஷ்ணர் சொன்னது. அப்படி சொல்லிக்கிட்டு வரும் பொழுது அவதூதர் யது மகாராஜாவுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அதில் தான் 24 குருமார்கள் வருது. இதுக்கு தனியாக அவதூத கீதைன்னு ஒரு பேர் இருக்குது. இந்த 24 குருமார்களை பற்றி அவதூதர் யது மகாராஜாவுக்கு சொன்னது. 3 பிளாஸ் பேக் இதில் அப்படி பார்த்தா. முதல்ல 6வது அத்தியாயம் இதில் ஆரம்பிக்கிற பொழுது எல்லாரும் பகவானை வர்ணிக்கிறது, அவரை வைகுண்டத்துக்கு அழைக்கிறதே வந்துச்சு. அதில் கதை தான். 7வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துலேயும் கதை தான் வந்துச்சு. பிறகு அதில் முதல் உபதேசம் என்ன சொன்னார்னா, பகவான் உத்தவருக்கு சொன்ன உபதேசம் தியாகம். இந்த தியாகம்ங்கிறது மிக மிக முக்கியமான பண்பு. வேதாந்தத்தில் பேசிக்காக ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய பண்பு. அதனால தான் எல்லாருமே தியாகத்தை பற்றி உபதேசம் பண்ணுவாங்க. வேதாந்தத்தில் ஃபஸ்ட்டு பண்பு அதுதான். கீதான்னு சொன்னால் தாகி தாகின்னு வரும். தாகின்னு விட்டு விடுன்னு அர்த்தம், தியாகம் பண்ணுன்னு அர்த்தம். ராமகிருஷ்ணர் ஒரே வரியில் பகவத்கீதைக்கு விளக்கம் சொல்கிற அர்த்தம் சொல்வார். பெரும்பாலும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, தியாகம் செய்கிற புத்தி இருந்தனாலே டோட்டல் ப்ராப்ளம் சால்வ்டு. பிறகு வேதாந்தம் 2வது பக்கம்தான். இந்த புத்தி யாருக்கு இருக்கோ அது வந்துடும். மகாபாரதத்தில் இவங்க கூட எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இருந்தாங்க. அவன் அதுக்கு ஒத்துக்கிறல. அதனால தான் பிரச்சனை, 2வது போர் வந்தது. இங்கே தியாகம் சொன்னார். தியாகம் ஒருத்தனுக்கு பண்ணணும்னா, நல்ல தியாகம் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு அறிவு வேணும். என்ன அறிவுன்னா, இந்த உலகத்தில் நாம் பயன்படுத்துகின்ற அனைத்தும் உடல் முதல் கண்டு மித்தியா அனித்தியங்கிற புத்தி வரணும். அதை உபதேசம் பண்ணார் 7வது அத்தியாயத்தில். தியாகத்தை சொன்ன உடனே தியாகம் எப்படி வரணுங்கிறதுக்கு ஒரு பிரமாணம் சொன்னார், ஒரு இது சொன்னார், வழி. அந்த வழி என்னன்னு சொன்னால், உண்மை இது. அதுக்காக பயன்படுத்தக்கூடாதுன்னு இல்லை. உலகத்தில் எல்லாத்தையும் பயன்படுத்தணும், உடலையும் பயன்படுத்தி தான் ஆகணும். ஆனால் இது எல்லாம் தற்காலிகமானது, நிலையற்றதுங்கிற புத்தி வந்துச்சுன்னா அந்த தியாக புத்தி வரும்னார். அது 2வது உபதேசமாக பண்ணார். சரி, எல்லாமே மித்தியா, நிலையற்றது, நிலையானது என்னதே இருக்குன்னா உன்னுடைய சொரூபம்னார். ஆத்மா, பகவானுடைய சொரூபம், பிரம்மத்தினுடைய சொரூபம், உன்னுடைய சொரூபம், அதுதான் நிலையானது. நிலையற்றது எது என்பதை அறியும் பொழுது தியாக புத்தி வரும். அந்த தியாக புத்தி வந்தால் மனசு பக்குவமாகும். மனசு பக்குவமான நிலையானது எதுன்னு தெரியும், அதில் நாட்டம் போடும். இது சாரத்தை ஃபஸ்ட்டு சொல்லி முடிச்சிட்டார் பகவான். எப்பயுமே உபதேசம் பண்ணும் பொழுது ஒரு சாரத்தை சொல்லிடுவாங்க. அப்படித்தான் உத்தவ கீதையிலே ஆரம்பிச்சிச்சு. பிறகு அவன் என்ன பண்ண, இன்னும் எனக்கு தெளிவாக வேணும்னு சொல்லி உத்தவர் என்ன சொன்னார், சிஷ்யனா மாறி உபதேசத்தை கேட்டார். பிறகு அதில் பொறுப்புணர்வு வேண்டும், நீயே உனக்கு குரு, மனித பிறவியின் மேன்மை, இதெல்லாம் சொல்லி 24 குருமார்கள் அவதூதர் யது மகாராஜரை சொல்லும் பொழுது இப்படி சொன்னார்னு சொல்லி உத்தவருக்கு கிருஷ்ணர் சொல்கிறார். இந்த விஷயமெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது யது மகாராஜா அவதூத சன்னியாசிட்ட கேட்குறாரு. அவர் நாங்கள் இப்படியெல்லாம் 24 குருமார்கள்ட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி குருமார்கள் ஆரம்பித்து நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். முதல்ல பஞ்சபூதத்தை சொன்னார். பூமி தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். பூமியில் பொறுமையை கற்றுக்கொண்டேன், சேவை மனப்பான்மையை கற்றுக்கொண்டேன்னார். 2வது வாயு, உள்ளே சஞ்சரிக்கும் வாயுவிலிருந்து உணவு கட்டுப்பாடை கற்றுக்கொண்டேன், வெளியே சஞ்சரிக்கும் வாயுவிலிருந்து பற்றற்ற தன்மையை கற்றுக்கொண்டேன், ஒட்டாமல் இருக்கும் தன்மையை கற்றுக்கொண்டேன்னாரு. பிறகு ஆகாசத்திலிருந்து ஆத்ம தத்துவம், அது வேதாந்த விஷயம் வந்துச்சு, அதை கற்றுக்கொண்டேன்னாரு. பிறகு நீர்,
நீரிலையும் அக்னியையும் ஞானியினுடைய பண்புகளை நிறையா சொல்லி அதுவும் நீரினுடைய பண்பு ஒத்து வரும், அக்னியினுடைய பண்பு ஞானியினுடைய பண்பு ஒத்து வரும்னு சொன்னார். ஞானிக்கு தானே, நமக்கு இல்லைன்னு சொல்லலாம், நாமெல்லாம் ஞானி தான். ஞானினாலே சாமியார் தான் ஞானி நினச்சிடுறாங்க. சாமியார் நிறையா பேர் ஞானி இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இடத்துல நிறையா பேர் ஞானி இருக்கிறாங்க. அதனால் ஞானத்துக்கும் இந்த வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தம் இல்லை, அதை முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அதனால் எல்லாருக்கும் சொன்னேன். அப்படி இல்லைன்னா அந்த ஞானியினுடைய பண்பு நம்மளுக்கு வரவழைக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அதை பண்ணணுங்கிறதுக்காக இந்த கருத்து சொல்லப்பட்டது. 5 பூதம் முடிஞ்சவுடனே சந்திரனை உதாரணமாக சொன்னார். சந்திரனில் எப்பயுமே பாதி வெளிச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். சந்திரனுடைய ஒரு சைடு வெளிச்சமாக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுது, தேய்கிறது வளையிறது மாதிரி தெரியுது. சந்திரன் தேய்து வளர்றது இல்லை. ஆத்மா மாறாதது, இந்த உடல் தேயுது வளருது போகுது வருது பிறக்குது இறக்குதுன்னு சொல்லி இந்த ஆத்ம தத்துவத்தையும் சொன்னார். பிறகு இந்த தோற்றம் இதெல்லாம் ஒரு பொய் தோற்றம், மாறிக்கொண்டே இருப்பதெல்லாம் பொய் தோற்றம் சொல்லி சந்திரன் உதாரணத்தை வச்சு நம்ம சொன்னார். பிறகு கால தத்துவம் ஒன்று சொல்லப்பட்டது, எல்லாம் காலத்துக்கு கட்டுப்பட்டது, இதுவும் சந்திர உதாரணத்தில் பார்த்தோம். பிறகு சூரியன் என்ன சொன்னார், சூரியன் நீரை எடுக்குது கொடுக்குது, எப்பயுமே டேக் அண்ட் கிவ் அண்ட் டேக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உறவு நீடிக்கும். ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், ரிப்பீட் இல்லைன்னா அந்த உறவு நீடிக்காது. நம்ம எல்லாம் சொல்கிறோம், நீ எதிர்பார்க்காமல் இருக்கிறது வேறு விஷயம், ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக இருக்கணும்னா டேக் அண்ட் கிவ் இருக்கணும்னு சொன்னார். அதனால் சூரியன்ட்டு அதை கற்றுக்கிட்டேன். பிறகு நீரை எடுத்து அதை வச்சுக்கிட்டேவா இருக்கு, விட்டுருது. எதை வச்சுக்கிட்டாலும் பற்று இருக்கக்கூடாதுங்கிற பண்பையும் சூரியன்ட்டு கற்றுக்கொண்டேன். பிறகு புறா உதாரணம் விரிவாக பார்த்தோம். புறா உதாரணத்தில் குடும்ப வாழ்க்கையை பற்றி நிறைய சொன்னார். அதில் உறவுகள் பற்றிய கருத்துக்கள் நிறைய வந்தது. உறவினால் வரக்கூடிய நன்மைகள் என்ன, உறவினால் வரக்கூடிய தீமைகள் என்ன, இரண்டும் சொல்லப்பட்டது. பிறகு உறவுகளை எப்படி கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லி புறா எப்படி இன்பமாக இருக்குது, பிறகு பற்றினாலும் அளவுக்கு அதிகமான பற்றினாலும் தன்னைத்தானே அழித்து கொள்கின்றன, அப்படி கூடாது என்பது புறா கதையிலிருந்து உபதேசம் பண்ணார். இதெல்லாம் 7வது அத்தியாயத்தில் முடிச்சுட்டு 8வது அத்தியாயத்தில் மலைப்பாம்பு 9வது குருவாக சொன்னார். அதில் என்னன்னு சொன்னால், கிடைப்பதில் திருப்தி, கிடைக்கும் வரை பொறுமை. மலைப்பாம்பு என்ன பண்ணோம், ஒல்லியாக எலும்புந்தோலுமாக ஒரு மான் கிடைச்சாலும் சாப்பிடும், ஆடு கிடைச்சாலும் நல்ல கொழுன்னு கிடைச்சாலும் சாப்பிடும், தேடி ஓடாது இறைக்காக. ஏன்னா சாப்பாடு எப்படியும் கடவுள் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லி அது அமைதியாக இருக்குமா, கிடைக்கிற வரைக்கும் பொறுமையாகவும் இருக்குமா. பொதுவாக கடவுள் இந்த அன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்து, இந்த உடம்பை படைச்சிட்டார், டேட் ஆஃப் பர்த் வந்தாச்சு, டேட் ஆஃப் டெத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சா இல்லையா. இந்த உடம்பு சாகிறது வரைக்கும் உடம்பை காப்பாற்றுற கடவுள் அதுக்கு உணவு கொடுக்காமல் இருந்துருவாரா. 50 வயசு ஆயில்னா என்ன கட்டாயம் கிடைக்கும், 50 வயசு வரைக்கும் சாப்பாடு கிடைச்சிடும். அதுக்காக உன்னுடைய காலத்தை அதிகமாக வீண் பண்ணாத, கடவுள் அடைவதற்கு வீண் பண்ணு. இது மலைப்பாம்புலேருந்து கற்றுக்கிட்டது. அதெல்லாம் உனக்கு இயல்பாகவே கிடைச்சிடும். எப்படி நீ முயற்சி செய்யாமல் துன்பம் வருகிறதோ அப்படி முயற்சி செய்யாமல் இன்பமும் வரும். அதனால் உன்னுடைய முயற்சி அதிகமாக பகவான்கிட்ட செலுத்த வேண்டும்னு பார்த்தோம். பிறகு 10வது குரு கடல். இதுலேயும் ஞானியோட ஒப்பிட்டு ஒரு 7 கருத்துக்கள் சொல்லி கடலை போல் ஞானி இருப்பார் அப்படின்னு சொன்னார். எளிமை, அமைதி, அதே நேரத்தில் ஆழமாக இருக்கிறது, கம்பீரமாக இருக்கிறது, கடலை தாண்ட முடியாது சுலபமாக. அது மாதிரி ஞானியினுடைய மனதையும் சுலபமாக கண்டுபிடிக்க முடியாது, கரையற்றது. கடல் என்ன உள்ளே போட்டாலும் ஏற்றுக்கிறோம். சாக்கடையும் உள்ளே போகுது, கங்கையும் உள்ளே போகுது, பெரிய சுனாமியும் வருது, எல்லாம் வந்தாலும் என்ன அது பாட்டுக்கு அது இருக்குது. அப்படி ஞானி இருப்பார், நாமளும் அப்படி இருக்கணும்னு சொல்லி இதெல்லாம் சொன்னார். பிறகு 11வது குரு விட்டில் பூச்சி. இதில் 5 இந்திரியங்கள் கட்டுப்பாடு வந்தது. 5 இந்திரியங்கள் என்னன்னு சொன்னால், விட்டில் பூச்சி கண் ரூபம், அந்த ஒளிக்கு மயங்கி அதை தூரத்துலேருந்து பார்க்காம அதிலே போய் விழுந்துருது. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லி எந்த இந்திரியங்களுக்கும் நாம் அடிமையாகிவிடக்கூடாது என்ற கருத்து சொல்லப்பட்டது.
பிறகு யானை தோல் ஸ்பர்ஷம் வந்தது, மானுக்கு சப்தம் காது, மீனுக்கு சுவை. இப்படி 4 இந்திரியங்களுக்கு உதாரணத்தை சொல்லி சொன்னார். விட்டில் பூச்சியில் வந்து என்ன சொன்னார்னு சொன்னால், அதாவது நம்ம வந்து ஒரு உருவத்தில் தோற்றத்தில் அழகில் மயங்கி விடுகின்றோம், அது கூடாது. கவர்ச்சி ஒரு ஷோகேஸில் வச்சிருந்துச்சுன்னா அதை உடனே வாங்குவோம், சும்மா கிடஞ்சின்னா வாங்க மாட்டோம். காய்கறி கடை கூட பார்த்தீங்கன்னா வெளியே பிளாட்பாரத்தில் இருந்தால் வாங்க மனசு வர மாட்டேங்குது. அது போய் நல்ல ஒரு ஷோரூமில் வச்சு அழகாக போய் பார்த்து வாங்குகிறோம். அது பழசாக இருக்கும், இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த கவர்ச்சியில் எல்லோரும் மயங்குறோம் அப்படின்னு பார்த்தோம். பிறகு இந்த ஆடை ஆபரணம் மற்ற பொருள்களில் மயக்கம், இதெல்லாம் கூடாதுங்கிறது விட்டில் பூச்சி உதாரணம். பிறகு இடையில தேனி உதாரணம் சொன்னார். அதில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் வந்தது. எப்படி இருந்ததுன்னு சொன்னால், அதாவது தேன் எடுக்கும்போது எந்த பாதிப்பு இல்லாமல் எடுக்கும். அந்த மலருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, மலரை புண்படுத்தாது. அப்படி நாம் உலகத்திலிருந்து பெறும் பொழுது யாருக்கும் துயரத்தை கொடுக்காமல் பெற வேண்டும். சுறுசுறுப்போடு இருக்கும். பிறகு எப்பையும் தூய்மையானதில் மட்டுமே அது அமரும். வீட்டையே எப்படி இல்லை, அது நல்லது. கற்றுக்கொண்டது. எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், அது சாப்பிட்டுட்டு எடுக்குது, சாப்பிட்டு பேசாமல் இருக்கலாம். சேமித்து வைக்கணும்னு சொல்லி மொத்தமாக சேமித்து வச்சு தன்னையும் சேர்த்து அழிச்சிக்கிறது. இன்னும் எடுக்க போகிறேன் சும்மாவாக இருக்கான், அதை கொண்டு தானே எடுக்கிறான். இப்போ எடுக்கிறாங்க தேனியெல்லாம், தேன் சேகரிப்பவர்கள் தேனியை கொல்லாமல் எடுக்கிற மெத்தடெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ. அப்படி அளவுக்கு அதிகமாக தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைத்தலும் கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். லோபம் கூடாதுங்கிறத, இல்லறத்தில் சேர்த்து வைக்கிறது ஒரு தர்மம் இருக்குது. இல்லறத்தில் சேர்த்து வைக்காமல் இருக்கக்கூடாது. இல்லற தர்மமே ஒன்று இருக்குது. அதில் அடிமையாகக்கூடாது, நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். 13வது குரு யானை, அது ஸ்பர்ஷம், தோளுக்கு அடிமை. ஆண் யானை பெண் யானைக்கும், பெண் யானை ஆண் யானைக்கும் அடிமையாகி தன்னை அழித்து கொள்ளுகிறது. பிறகு 14வது குரு தேனை எடுப்பவன்னு பார்த்தோம். தேனை எடுக்கிறவன் என்ன பண்ணுறான், அதாவது செல்வத்தை தேன் வந்து தேனியும் தேனை எடுப்போன்னு சேர்ந்து பார்க்கணும். ஆக்சுவலாக பார்த்தா தேன் எவ்வளோ சேர்த்து வச்சாலும் கூட அது யாருக்கு பயன்படுதுன்னா தேனீக்கு பயன்படாமல் தேனை எடுப்பவனுக்கு பயன்படுது. அது மாதிரி நாம் சேர்க்கின்ற செல்வத்தை போகத்திற்கு, உயிர் வாழ்வதற்கும் பயன்படுத்தணும், தானத்திற்கும் பயன்படுத்தணும். சில பேர் பிறர் அழிக்கிறது கூட பயன்படுத்துவாங்க, அது கூடாது. தர்மார்த்த காம மோட்சத்திற்கு பயன்படுத்தணும். இப்படி பயன்படுத்தாமல் சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம், தேன் வந்து எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அது பயன்படாமல் தேனை எடுத்துகிட்டு போகிறது மாதிரி வேறு யாருக்கோ பயன்பட்டுரும். அதனால் கவனமாக நாம் செய்ய வேண்டும். தர்மப்படி பொருளை ஈட்ட வேண்டும், தர்மப்படி அனுபவிக்க வேண்டும், தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். இதெல்லாம் தேனை எடுப்பவனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி 14வது குரு. பிறகு 15 மான், இது காது, சப்தம். இசைக்கு அடிமையாயிரம். நம்ம எல்லாருமே இசைக்கு ரொம்ப அடிமையாயிரம். அன்னைக்கு கூட சொன்னேன், பாப் மியூசிக்னு ஒன்று வந்துச்சு, உலகம் பூரா அடிமையான, கொஞ்ச நாள் ஓடி போச்சு, அவ்வளோதான். இந்த இசை, காதுங்கிற இந்திரியத்தில் முக்கியமான ஒன்று என்னன்னா புகழ். ஒருத்தன் புகழ்ந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கு, அவன் புகழ்கிறது வார்த்தை பூரா புகின்னு நம்மளுக்கே தெரியும், ஆனால் ரசிப்பான். பெரிய நீங்கள் மகா தானபுரம், நம்ம கஞ்சனாக இருப்போம், தானபுரம்பான். பொய் சொல்லாதேன்னு சொல்லுவோமா, பரவாயில்ல நம்மளை புகழ்றேன்னு சந்தோஷம்தான் வரும். நம்மளுக்கு கொடுக்குற புத்தியே இருக்காது, பெரிய வீரம் தான், நம்ம கோழையாக இருப்போம். அந்த புகழ்ந்தான் அந்த காது, அது அந்த சப்தத்துக்கு அடிமையாயிரு. கவனமாக இருக்கணும். இகழும்போது கூட பிரச்சனை இல்லை, புகழும்போது அந்த புகழுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல. அந்த புகழ் தகுதி இல்லைனாலும் தகுதி இருந்தாலும் கூட அதுக்கு அடிமையாகி விடக்கூடாது. இந்த ரிஷியேசிருங்கிற ஒரு முனிவரே அந்த இசைக்கு அடிமையாகி தவத்தை விட்டுறார். அது பார்த்தோம் போன கிளாஸில். பிறகு மீன், நாக்கு, சுவை, இதுதான் ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் அடிமையாகிறது நாக்கு தான். நாவடங்க நாளும் அடங்கும் அப்படின்னு சொன்னார். எல்லா இந்திரியமும் அவுட் ஆயிரும் வயசான காலத்தில். இந்த நாக்கு மட்டும் அவுட் ஆகாது. எனத்தையா ஊற்றுனா சப்பி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கை கால் எதுவும் வேலை செய்யாது. நாக்கில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அது குடிப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொன்னமே, ஒருத்தன் வந்து வேதாந்தத்தில் ஒரு உதாரணம். ஒருத்தன் புலி துரத்தி வருது, கிணத்துக்குள்ளே விழுகிறான். விழுகும்போது கீழே வந்து பாம்புகள்லாம், விஷப்பாம்புகள்லாம் இருக்குது. மரத்தை பிடிச்சி தொங்கிடுறான்.
தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டிருந்து கீழே வந்து இந்த தேள் இதுக்கெல்லாம் கிடக்கு. பாம்பு ஒன்று கடிக்க வருது, கொச்சி ஒடுகிறது மாதிரி இருக்குது. மேலே அந்த கொச்சியில் ஒரு தேன் கூடு, அதில் விழுந்ததில் அதில் ஒரு சொட்டு சொட்டு தேன் வடி தான். மேலே புளி, கொப்பு ஒடிய போகுது, கீழே பூச்சி, பாம்பு ஒன்று கடிக்க வருது, தேனை நக்குனானான் சுவைச்சு. இது நாக்குக்கு ரொம்ப அடிமை, முடியாது. நான் ஒரு பெரியவர் பார்த்தேன், வயசானவர், ஆசிரமத்தில் இருந்தார். அவர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணார், சாமி எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி போட்டு சொன்னால் சாப்பாடு போட்டு தர மாட்டேங்கிறான், கிச்சனில் கொஞ்சம் சொல்லுங்கன்னார். ஏன்பா எண்ணெயெல்லாம் போட்டு கொடுக்க வேண்டியானே அப்படின்னு. அதுக்கு அவன் சொன்னான், பூரி போட்டதும் எடுத்துகிட்டு வச்சு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றாரு ரூமில், அது எண்ணெய் இல்லையா? இவருக்கு பிடிக்கலை சாமி, அது எண்ணெயெல்லாம் ஒரு காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி ஒருத்தர் என்ன பண்ணாருங்கன்னா, இந்த உணவுக்கு சொல்கிறேன், புரோட்டா சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டேன். மெல்ல முடியாதுன்னாரு. புரியுதுங்களா? ஏங்க சப்பாத்தி சாப்பிட்றீங்களான்னா மெல்ல முடியாதுன்னாரு. அப்புறம் புரோட்டா சாப்பிட்ணுன்னு வாங்கி சாப்பிட்றாரு. ஏன் புரோட்டா எப்படி சாப்பிட்றேன்னு கேட்டால், அதை ஊற வச்சு சாப்பிடுவேன். ஏன் அதே மாதிரி சப்பாத்தி ஊற வச்சு சாப்பிட முடியாதுன்னா, டேஸ்ட்டுனே வித்தியாசம். இதை விட நல்லது தானே, உடம்புக்கு ஆரோக்கியம் தானே. இப்படி நாக்குக்கு எல்லாருமே அடிமையாகிடுறோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாக்கை கவனமாக பார்க்கணும். வீட்டில் இருக்கிற பொழுது தேவைன்னு அதுக்கு மேலே கூடாது. கரெக்டாக பார்த்து அந்த சாப்பாடோடு எந்திரிச்சு பழகணும்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இது மீனிடமிருந்து கற்றுக்கொண்டேன். மீன் என்ன பண்ணுது? புழு இறையை தேடி தூண்டில்ல மாட்டுக்கிறது. பிறகு நம்ம கடைசியாக 17வது குரு பார்த்தது இப்போ தான் ஆரம்பித்தோம் போன கிளாஸில். என்னது? பிங்களா என்ற வேஷி. ஒரு வேஷியிடமிருந்து என்னத்தை கற்றுக்கிற முடியும்? இது ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ஒரு அருமையான பண்பை அந்த வேஷியிடமிருந்து கற்றுக்கொள்ள முடிகிறது. அது நம்ம போன கிளாஸில் ஆரம்பித்தோம், கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தேன் அதில். இப்போ தொடர்ச்சியாக பார்க்கணும். அதாவது பதினேழாவது குரு பிங்களா என்ற ஒரு வேஷி. சுலோகம் 22லேருந்து 44 வரைக்கும், இந்த அத்தியாயம் முடிகிறது வரைக்கும் அந்த பிங்களா என்ற குருவை பற்றி அவதூத சன்னியாசி சொல்கிறார். அதில் அவதூதர் வந்து அவளை பற்றி சொல்லி அவருக்கு வைராக்கியம் வந்ததெல்லாம் சொல்வார். பிறகு பிங்களா இப்படியெல்லாம் பேசினாள் அப்படின்னு சொல்லி சொல்வார். அதில் நிறைய பண்புகள் வரும். பிறகு அவதூதர் முடிவரை செய்வார். இப்படி 3 கருத்து வருது. இதில் முக்கியமான கருத்து என்ன பண்புனா, ஒரு மனிதனுக்கு வைராக்கியம் வேண்டும், கட்டாயம். வைராக்கியம் என்ற பண்பை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதில். பிறகு செல்ஃப் ரெஸ்பான்ஸ், அதாவது தனக்குத்தானே பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய ஒரு புத்தி வேணும். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா மற்றவங்களை குறை சொல்கிறத விட அதில் நான் என்ன தவறு செஞ்சேங்கிறது தெரிஞ்சுக்கணும். தனக்குத்தானே பொறுப்பு, அந்த பண்பு இதில் முக்கியமாக உபதேசிக்கப்படுகிறது. பிறகு பக்தி வருகிறது. ஒரு வேஷிக்கு பக்தி வருகிறது, இப்போ பகவான்கிட்ட சரணடைகிறான். இதெல்லாம் இந்த முக்கியமாக வைராக்கியம், பக்தி, செல்ஃப் ரெஸ்பான்ஸ், இந்த 3 கருத்து முக்கியமாக வலியுறுத்தப்படுது, சொல்லப்படுது இந்த 17வது குருவிட்டிருந்து. இதில் என்னன்னு சொன்னால், முதல்ல பொதுவாக ஒரு முகவரியாக சில கருத்து பார்க்க போகிறோம். வைராக்கியம்னா என்னன்னு பார்க்கணும், செல்ஃப் ரெஸ்பான்ஸ்னால் என்னன்னு பார்க்கணும். இதில் இந்த ஆரம்பித்தோம் போன கிளாஸில். பிறகு அவதூதர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிங்களாங்கிற தாஷியை அறிமுகப்படுத்துகிறார். பிறகு அவளுக்கு எப்படி வைராக்கியம் வருகிறது, பக்தி வருகிறது என்றெல்லாம் கூறுகிறார். பிறகு வைராக்கியத்தின் மகிமையை பற்றியும் கூறுகிறார். இதெல்லாம் யார் கூறான்னு அவதூத சன்னியாசியே கூறார். அவளுக்கு வைராக்கியம் வருது, அந்த வைராக்கியத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கூறுறார். பிறகு பிங்களா பேச ஆரம்பிக்கின்றாள். அவள் என்ன சொல்கிறான்னா, ஆத்ம நிந்தா, தன்னைத்தான் தான் செய்த தவறுக்காக தன்னையே தான் நிந்தித்து கொள்கிறாள். பிறகு அவளுக்கு வைராக்கியமும் பக்தியும் இறை நம்பிக்கையும் வருவதை பற்றி பேசுகின்றாள். பிறகு வைராக்கியத்தை நான் எப்படி காப்பாற்றி வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள்லாம் இப்படித்தான் வாழணும்னு சொல்லி ஒரு உபதேசம் பண்ணுறாள். பிறகு அவதூதர் முடிவுரை செய்கிறார். இதுதான் இந்த 17வது குருவில் வரக்கூடிய ஒரு கருத்து. முதல்ல வைராக்கியம் பற்றி பொதுவாக ஒரு கருத்து என்னன்னு சொன்னால், இதில் என்ன வருதுன்னு சொன்னால், நான் எப்படி கீழான வாழ்க்கை வாழ்ந்தேன், பிறகு திருந்தியவுடன் எப்படி மேலான வாழ்க்கை வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி அவள் பேச ஆரம்பிக்கிறாள்.
ஒருத்தன் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் கீழேருந்து மேலே போக முடியும். அதெல்லாம் போன கிளாஸ் இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்தேன். அருணகிரிநாதர், வால்மீகி, இவங்களோட மோட்சமான வாழ்க்கை யாராவது வாழ முடியுமா? ஆனால் மேல்நிலைக்கு வந்தாங்களா இல்லையா? அது வாழ முடியுங்கிற கருத்து இதில் தெரியுது. இந்த ஸ்தூல உடம்புல ஒருத்தன் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவே முடியாது. ஆண் சரீரம் ஆண் சரீரம் தான், பெண் சரீரம் பெண் சரீரம் தான். ஓரளவுக்கு வயசான பிறகு ரொம்ப உடல் தள்ளாடிச்சுன்னா கொஞ்சம் ஸ்திரமாக வச்சுக்கிற முடியும். அது ஒரு லிமிட்டு தான். அதுக்கு பிறகு அதுவும் போயிடும். ஆனால் மனதளவில் யாராக இருந்தாலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும். எவ்வளோ பெரிய திருடன் வால்மீகி ராமாயணத்தை எழுதிட்டு போயிட்டார். அருணகிரிநாதர் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணார், அவர் எவ்வளோ பெரிய ஞானியாக வந்துட்டார். இப்படி மனதளவில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். மிருகமாக இருக்க மிருகமாக இருக்கிறவன் மனுஷனாக மாற முடியும், மனிதனாக இருக்க முடியும், தேவர் நிலைக்கு அடைய முடியும், அவன் கடவுளாகவும் மாற முடியும். இதுதான் நம்மளுடைய மாற்றத்துக்குட்பட்ட ஒரு பிறவி, இந்த மனித பிறவி. இதெல்லாம் பார்த்தோம். பிறகு செல்ஃப் ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் வைராக்கியம் வந்துச்சுன்னா இப்படி மேலான நிலைக்கு அடைய முடியும். பிறகு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல் செஞ்சோம்னு சொன்னால் முன்னேறுவதாக இருந்தாலும் சரி, கீழே அழிகிறதா இருந்தாலும் சரி, அதுக்கு யார் பொறுப்புனா நமக்கு நாம் தான் பொறுப்பு. ஆனால் நாம் என்ன சொல்லலாம், அவனால் போய் கெட்டு போயிட்டேன், இவனால் கெட்டு போயிட்டேன், என்னை சூழ்நிலை கெடுத்துருச்சு, இப்படி தான் நம்ம பேசி பழக்கம் இருக்குது. அது இல்லை அப்படிங்கிற கருத்தையும் போன கிளாஸாக நம்ம ஆரம்பித்தோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். வெற்றி பெற்றால் ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டா யார் பண்ணான்னா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நான் எவ்வளவு இதுக்காக போராடினேன், நைட்டும் பகலும் உழைச்சேன், இந்த வெற்றியை அடைஞ்சேன். தோல்வி அடைஞ்சா எனக்கு அவன்தான் காரணம், இவன்தான் காரணம், பல பேரை காரணம் சொல்லணும், நம்ம சொல்ல மாட்டோம். அன்றைக்கி சொன்ன ஒரு பொருள் கீழே போட்டோம்னா, ஏதோ பாத்திரம் கொண்டு வரோம், கீழே விழுந்துருச்சு, என்ன பண்ணுவான், என்னைக்காவது யாராவது ஒரு ஆளாவது பாத்திரத்தை நான் கீழே போட்டுட்டேன்னு சொல்லியிருக்கோமா? தவறி விழுந்துருச்சு, அது விழுகும், அதுக்கு உயிராக இருக்குது. கல் எத்திருச்சு, கல் நம்மளை வந்து எத்துமா? நான் போய் கல்லை ஏற்றிட்டேன்னு என்னைக்காவது சொல்கிறோமா? முள் குத்திருச்சு, நான் முள்ளில் மிதிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டான், முள் குத்திருச்சு. இது சுபாவமாக இருக்கு. அதனால் நாம் எப்பயுமே இந்த செல்ஃப் ரெஸ்பான்ஸ், தன்னுடைய குற்றத்துக்கு யாருக்கான முதல்ல ஒத்து பழகணும். ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, அந்த புதுமண தம்பதிகள் ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு அந்த காலத்தில் கிராமங்களுக்கெல்லாம் சினிமாவுக்கு போவாங்க. நைட்டில் போகும்போது ஒய்ஃபை கூப்பிட்டு போயிருக்கான், காலில் எத்திரிச்சு, அந்த கல் எத்திரிச்சான், கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா. எத்தனோன்னு என்ன பண்ணியிருக்கான், அந்த ரோடு போட்டவன் எல்லாத்தையும் வஞ்சிருக்கான், இப்படி ரோட்டில் நடு ரோட்டில் வந்து கல்லை போட்டான், வேண்டாம் இப்படி பண்ணிட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி திட்டியிருக்கான். பிறகு இதே 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூப்பிட்டு போனான்னா, திருப்பி எத்திச்சான், கண்ணு தெரியலை, பார்த்து வரக்கூடாது, அப்புறம் அவளை திட்டினானா. குற்றத்தை எங்கேயாவது சுமத்தணும், முதல்ல பார்த்து வரலான்னு சொல்லலாம். அவனை முதல்ல கல்லை போட்டவனை திட்டினான், கல்லை திட்டினான், பிறகு மனைவியை திட்டுறான். இந்த தாம் பொறுப்புங்கிறது பொதுவாக மனிதனுக்கு வரவே இல்லை. இங்கே பொதுவாக என்ன சொல்லணும்னு சொன்னால், கடந்த கால வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாமல் கனவு போல் நினச்சிட்டு நாமளே தவறு செஞ்சுருந்தாலும் அதை யோசித்து பார்த்துட்டு பொறுப்பு நாம் எடுத்துக்கிறணும். எல்லாரையும் குறை சொல்கிற புத்தி முதல்ல வரக்கூடாது நம்மளுக்கு அப்படிங்கிறது இந்த செல்ஃப் ரெஸ்பான்ஸ். இங்கே அடுத்து முதல்ல இங்கே ஆரம்பிக்கிறான். இந்த அவதூதர் சொல்கிறார், பிங்களாங்கிற வேஷியை அவள் எப்படி வாழ்ந்தாள் அப்படின்னு அறிமுகப்படுத்துகிறார். பொதுவாக சொல்லியிருக்கேன் வைராக்கியம், செல்ஃப் ரெஸ்பான்ஸ், பின்னாடி இதை பற்றி நிறைய வரப்போகுது, இந்த உபதேசத்திலே வரப்போகுது, அங்கே பார்க்க போகிறோம் நாம். அதாவது இவ வாழ்ந்த நகரம் விவேகம்ங்கிற ஒரு நகரத்தில் வாழ்கிறான். தீய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காவ. ஒவ்வொரு மனிதர்களிடமிருந்து பணத்தையே எதிர்பார்த்து வாழ்கிறாள். பணம்தான் அவளுக்கு பிரதானம். யார் வந்தாலும், யார் வசதியானவங்க இருக்காங்களோ அவங்களை எப்படி இது பண்ணுறது செய்கிறதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தீய வாழ்க்கை வாழ்கின்றான். எல்லார்ட்டையும் குணத்தை பார்க்க மாட்டான், அவன்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்ப்பான். அது பொதுவாக ஒரு வேஷியினுடைய குணம்னு சொல்லி உடலை விற்று பணத்தை பிரதானமாக கொண்டு வாழ்ந்து வந்தாள். பணம்தான் குறிக்கோள், குணத்தை பார்க்குறதுல பணத்தை பார்த்து வாழ்ந்தாள்ங்கிறார். சில பேர் அதர்ம வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட குணத்தை பார்க்குறவங்களாம் இருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவன் அதர்மமாக வாழ்வான், ஆனால் நல்ல குணம் இருக்கவங்கள
மதிப்பான், மரியாதை கொடுப்பான். இதெல்லாம் நான் பார்க்குறேன் வாழ்க்கையில். நானே கூட சொன்னேன், இந்த ஏழுமலையில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தகராறு வரும்போது ஒரு லஞ்சம் வாங்காத போலீஸ்காரரை மட்டும் அடிக்கலை. இவங்க தப்பு பண்ணிட்டு போகிறான், அவரை மட்டும் ஏன்னா அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், அவர் குடிக்க மாட்டார், மரியாதை கொடுத்தான்னு பார்த்தோம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா, அந்த அன்னையார் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ராமகிருஷ்ணரை பார்க்குறதுக்காக அது ஜெயராம்பாடியிலேருந்து கல்கத்தா போகணும். நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க இளம் வயது. அப்போ போகும் பொழுது ஒரு கூட்டத்தோடு போகணும். அங்கே அந்த காட்டுப்பாதை போகணும். திருடர்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க. திருடர்கள்லாம் அங்கே நிறையா இருக்காங்க. இவளை கொஞ்சம் உடம்பு முடியல, நடக்க முடியலை. கொஞ்சம் கூட்டத்தோடு சேர்ந்து போயிடுது. தனியாக கொஞ்சம் மாட்டிக்கிறாப்புல. அப்போது ஒரு திருடன் வர்றான். இவன் என்ன பண்ணுறாப்புல, அன்னையார் என்ன பண்ணுறாங்க, அப்பா உங்கள் மருமகன் அங்கே இருக்கார், என்னை கொஞ்சம் விட்டுருங்களேன்னு சொன்ன உடனே எனக்கு மனசே உரிகிறது. இந்த அப்பான்னு கூப்பிட்ட உடனே திருடன் மனசில் என்னன்னா அந்த நல்ல குணத்தை பார்க்குறான். திருப்பி பாதுகாப்பாக கொண்டு போய் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விட்டுட்டு வர்றான் திருடன். அப்புறம் அவருடைய பக்தன் ஆயிடுறான் அவனை. இப்படி சில பேர் இருக்காங்க, தீயவனாக இருந்தால் நல்ல குணத்தை பார்க்குறது. இவ ஆரம்பத்தில் அப்படி வாழலை. ஆரம்பத்தில் தீயவளாக இருந்தாலும் பணத்தையே எதிர்பார்த்து வாழ்ந்தாள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். பிறகு அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு கீழான வாழ்க்கை வாழ்ந்தவளுக்கு உலகில் வைராக்கியம் வருகிறது அப்படிங்கிறார் அவதூதர். எதில்? பணத்திலும் உடல் சுகத்திலும் அவளுக்கு வைராக்கியம் வந்தது. எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்பவளுக்கு வைராக்கியம் வந்ததுங்கிற பின்னாடி அவளே சொல்ல போகிறாள். பூர்வ ஜென்ம புண்ணியத்தில் சொல்ல போகிறாள். அங்கே பார்க்க போகிறோம். வைராக்கியங்கிறது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்னே தெரியாது. புத்தருக்கு எப்படி வந்துச்சு? ஒரு குழந்தை பிறக்கிறது வரைக்கும் அரண்மனையில் சுகபோகத்தோடு தான் வாழ்கிறார். மூப்பு, பிணி, மரணம் மூன்றையும் எப்போ சேர்ந்து பார்க்குறாரோ அப்போ அவர் சாமியாராக போயிடும்னு ஜோசியக்காரர் அன்றைக்கே சொல்லிட்டார். அதனால் அரண்மனையில் பொத்தி வளர்த்தாங்க. திடீர்னு வெளியே வந்தார். ஒரே நாளில் பார்த்தாரு. வயசான ஒருத்தரை பார்த்தாரு, நோய்வாய்ப்பட்டவனை பார்த்தாரு, மரணத்தை பார்த்தார். வந்துருச்சு. நாமளும் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். வருதா? வைராக்கியம் சாமியாராக போக வேண்டியதில்லை. கொஞ்சம் பற்று கூட குறையிறதே இல்லை. அவருக்கு ஒரே நாளில் வந்துருச்சு. செத்து தொலைன்னு சொன்னார் ரமண மகரிஷியை. ஒரே வார்த்தை தான். வீட்டில் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, செத்து தொலைய வேண்டியதானே 100 தடவை வைவாங்க. கேட்டிருக்கோமா இல்லையா? அவருக்கு அந்த வார்த்தை பெரிய ஞானத்தை கொடுத்து கிளம்பிட்டார். சாகிறதுனா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்படி ஒரு சில வார்த்தைகள்னால சில பேருக்கு வைராக்கியம் வந்துடுது. இவளுக்கு கீழான வாழ்க்கை வாழ்பவளுக்கு வைராக்கியம் வந்தது. வைராக்கியம் என்னென்னு இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நான் 20 வருஷமாக என் வாசப்படி மிதிக்கலை, வைராக்கியமாக இருக்கேன். நான் வைராக்கியம் கிடையாது, அது கோபம், பழி. இது சில பேர் அப்படி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை. அதுக்கும் வைராக்கியத்துக்கு சம்பந்தமே. வைராக்கியம்னா சுகம் தரும் பொருள்களிலிருந்து விலகி இருத்தல். அதர்மமான சுகத்தை அடியோடு விலகிறணும். தர்மமான சுகத்தை உயிர் வாழ்வதின் பொருட்டும் அளவோடும் அடிமையாகாமலும் அனுபவிக்கலாம். அந்த சுகமும் கிடைக்கவில்லை என்றால் துயரம் வரக்கூடாது. அதுவும் கிடைக்கலைன்னா நம்மளுக்கு துயரம் வரக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் அந்த பொருளுக்கு அடிமையாகலை, வைராக்கியத்தோடு இருக்கிறோன்னு அர்த்தம். ஏன்னா அந்த உலகத்தில் வாழும்போது பொருளை பயன்படுத்தாமல் வாழவே முடியாது. எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே சாமியாராக போன்னு சொல்லலை. அதுக்கு அடிமையாக இருக்கமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சின்மயானந்தர் அந்த காலத்தில் ஏசி மாட்டியிருந்தார். ஒரு பக்தர் வந்தார். வந்தவொடனே அவங்களுக்கெல்லாம் சாமியாருக்கெல்லாம் ஏசி தேவையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டு விட்டார். அடுத்து ஃபோன் பண்ணார். ஒரு மெக்கானிக் அந்த ஏசியை கழட்டி அவர் காரில் ஏற்றி விட்டுருந்துட்டார். இல்லை சாமி அதெல்லாம் கிடையாது, போயிட்டார். திருப்பி மாட்ட ஒரு வாரம் இருந்தார் அவர் பாட்டுக்கு. அதுவும் அங்கேயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் கொடுமையாக இருக்கேன். பிறகு பக்தர்கள்லாம் வம்பு பண்ணி திருப்பி மாட்டி விட்டாங்க. என்னால் எப்படி வேணாலும் வாழ முடியும் அப்படின்னாரு. அப்படி இருக்கு இல்லை ரெண்டையும் நாம் பார்த்து, அதான் அவருடைய இது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சாமியார் கப்பலில் போகும் பொழுது வெள்ளி தங்க கமண்டலாம், தங்கத்தில் ருத்ராட்ச மாலை, பட்டு வேஷ்டி, பட்டு பீதாம்பரம்லாம் கட்டி போகிறாரு. ஒருத்தன் மஞ்சள் பையில் ஒரு வேட்டி சட்டை வச்சு அவரை பார்த்து சிரிக்கிறான். நீ எல்லாம் என்ன சாமியார், தங்கத்திலே பூரா தங்கம், பட்டு வேஷ்டி, காவி கூட பட்டில் தான் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சிரிக்கிறான். இல்லைப்பா இதெல்லாம் பக்தர்கள் கொடுத்தாங்க, வச்சுருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இருக்கேன், சும்மா அதெல்லாம் விளையாடாதீங்கன்னு இருக்கான். என்ன பண்ணார், அந்த பட்டு வேஷ்டியை கிழிச்சாரான். கிழிச்சிட்டு கோமணத்தை கட்டினாரான் அவுத்துட்டு. எல்லாம் தங்கங்க அத்தனை கடவுளை டவுன் போட்டாரான். அந்த பையை போடுனாரான். நாளை கட்டுறதுக்கு வேஷ்டி பற்றி இருக்குன்னா நான். அந்த பற்றுங்கிறது ஆள் மனசில் இருக்குது. இதுதான் வைராக்கியங்கிறது. எப்படின்னா பயன்படுத்தலாம், அடிமையாக கூட புரிஞ்சுக்கிறது முதல்ல.
இவன் என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து பாவமாக செஞ்சுக்கிட்டு இருக்கா, இவளுக்கு எப்படி வைராக்கியம் வந்துச்சு? நாம் சொல்லுவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் எந்த பாவம் செய்யவில்லைன்னு சொல்லுவோம். இவ சொல்கிறா எனக்கு தெரிஞ்சு எந்த புண்ணியமும் பண்ணலை, ஆனால் எனக்கு வைராக்கியம் வந்துருச்சு. அப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் வந்து விட்டது. ஒருத்தனுக்கு உண்மையான வைராக்கியம் வந்து இந்த மனநிலை இருந்தால் நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஏதோ ஒரு ஜென்மத்திலே பண்ணியிருக்கு, இல்லாட்டி வரவே வராது. அது மட்டுமல்ல, என்ன சொல்கிறார் இங்கே ஒரு வார்த்தை, உண்மையான சுகத்தை கொடுக்கக்கூடிய வைராக்கியத்தை அடைந்தால்ங்கிறார். பொருள் தானே சுகத்தை கொடுக்கும், பொருளை விட்டு விலகுனா எப்படி சுகம் கிடைக்கும்? இவர் என்ன சொல்கிறார், உண்மையான சுகத்தை கொடுக்கக்கூடிய வைராக்கியத்தை அடைந்தால். நாம் போகத்திற்கும் இன்பத்திற்கும் காரணம் பொருள்னு சொல்கிறோம், என்னென்னமோ கற்பனை பண்ணுறோம், இது காரணம் அது காரணம்னு சொல்லி. ஆனால் உண்மையான சுகம் எங்கே கிடைக்குதுன்னா, அதுலேயும் சுகம் இருக்குது, பொருளில் சுகம் இருக்குது, எல்லாத்துலேயும் சுகம் இருக்குது, தற்காலிகமான சுகம். ஆனால் அந்த பொருள்லேருந்து விளையிட்டோம்னு சொன்னால் அதை விட பல மடங்கு சுகம் கிடைக்கும். ஒரு உபனிஷத் வாக்கியம் இருக்குது எப்படின்னா, ஒரு சுகத்தை நீ அனுபவிக்கும் போது எவ்வளோ ஆனந்தம் கிடைக்குதோ, அந்த ஒரு பொருளை அனுபவிக்கும் போது அந்த பொருளை வேணாம் நீ தூக்கிட்டு போட்டேன்னா அந்த பொருளை அனுபவிக்கும் போது கிடைச்ச சுகத்தை விட 100 மடங்கு சுகம் கிடைக்கும். ஒன்று இருக்குது, இந்த உலகத்தில் மனித இன்பம் என்னன்னா, இந்த அகில உலகத்தில் எவ்வளவு மேக்சிமம் சுகம் இருக்கோ அதெல்லாம் ஒருத்தனுக்கு கிடைச்சா அது ஒரு மனித இன்பமா. இவன் அத்தனை வேணான்னு தூக்கி போட்டால் என்னம்மா, இவனுக்கு 100 மனித சுகம் கிடைக்கும். அது ஒரு கந்தர்வ சுகத்துக்கு ஈக்குவலாம். அந்த 100 கந்தர்வ சுகம் வேணான்னு தூக்கி போட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பித்ருலோக சுகம் கிடைக்குமா, அது 100 மடங்காது. அந்த பித்ருலோக சுகம் 100 மடங்கு இருக்குது, அதை வேணான்னு தூக்கி போட்டால் அதை போல் 100 மடங்கு தேவலோக சுகம். இப்படி ஒவ்வொன்றா சொல்கிறார். அது வேணான்னு தூக்கி போட்டால் கர்மதேவனுடைய சுகம், பிறகு இந்திர சுகம், பிறகு பிரம்ம சுகம். அதுவும் வேணாம்னா பிரம்ம ஞான சுகம், அது இங்கேயே அடையலாங்கிறாரு. அதனால் உன்னை விடும் பொழுது அதை விட பல மடங்கு நமக்கு சுகம் கிடைக்கிறது அப்படிங்கிறான். பிறகு இந்த வைராக்கியம் என்னன்னா, ஒரு நிலையான ஒன்றை பற்றி சிந்திப்பதற்கும் நம்மளுக்கு ஒரு இதாக கொடுக்கும். இந்த வைராக்கியத்தை பற்றி ஒரு விஷயம் என்னென்னா, நான் அவரோட சாமிகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நம்ம இவர் பொதுவாக சன்னியாசிகள்கிட்ட பேசும் பொழுது கிண்டல் பண்ணுறது உண்டு. நம்ம கிரகஸ்த வாழ்க்கைன்றதுனால எல்லாம் சொல்லுவாங்க, சரி நீங்கள்லாம் இவ்வளோ நாள் ஆசிரமத்தில் இருந்துருக்குறீங்க, சாமியாரை போயிட வேண்டியானே, வீட்லேயும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிண்டல் பண்ணுவேன் அவங்ககிட்ட, எதுக்கு சாமியாரை போனேன் அப்படின்னு, ஃப்ரீயாக இருக்கலாம்ல அப்படிம்பார். சும்மா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் எங்கள் ஒரே செட்டுக்கு அவங்க சன்னியாசம் வாங்கியிருக்கேன், ஃப்ரீயாக இருக்கலாம்னு ஒருத்தர் கேட்டார். என்ன ஃப்ரீங்கிறீங்கன்னு. நான் வந்து வெள்ளை வேஷ்டி கட்டியிருக்கேன், இப்போ நினச்சா காய் வேட்டி கட்டுவேன், நீங்கள் வந்து காய் வேட்டி கட்டி வெள்ளை வேட்டி கட்ட முடியுமான்னு கேட்டேன். இப்படி குண்டக்கெல்லாம் கேள்வி கேட்காதீங்கன்னார் அவர். நான் எங்கே வேணாலும் போய் டீ சாப்பிடுவேன், ஹோட்டலில் சாப்பிட எதுவும் சாப்பிடு, நீங்கள் அப்படி சாப்பிட முடியுமா? நீங்கள் வந்து காவியை கட்டிக்கிட்டு யோசிப்பீங்க, எது உண்மையான ஃப்ரீடம், வெள்ளை வேட்டி கட்டியிருக்கிறேன் ஃப்ரீடம்னு சொல்லிட்டேன். உங்கள்கிட்டலாம் பேச முடியாது, நான் கிண்டலாக சும்மா சொன்னேன். இதை சாமிகிட்ட சொல்லிட்டாங்க. யார்கிட்ட சாமிகிட்ட கூடுறான் அவர், சாமி நான் கிண்டலாக சொன்னேன்னே தெரியும் எனக்கு, இருந்தாலும் நான் அவனு சொல்கிறேன் கேட்டுங்கன்னாரு. எங்கே வேணாலும் டீ சாப்பிட்லாங்கிற சுதந்திரமா, எனக்கு டீயே வேணாங்கிற சுதந்திரமானு கேட்டார். போய் கடையில் எங்கே போய் நின்று ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்லாம், அது சுதந்திரமா, டீயே வேணாங்கிறதுக்கு ஃபுல் சுதந்திரம், நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னாரு. எனக்கு டீயே வேணாம். எப்படி பாருங்க, நல்லா யோசிச்சிங்கன்னாத்தான் புரியும். வேணாம்ட்டா ஒரு தொந்தரவுமே கிடையாது, இதுனா அங்கே சாப்பிட்லாமா இங்கே சாப்பிட வருமே. அப்போ இந்த வைராக்கிய சுகத்தை பற்றி சொன்னாங்க. அதனால் அது கஷ்டம், அது அந்த மாதிரி வாழ்வதுங்கிறது கஷ்டம். ஆனால் அப்படி ஒரு புத்தியாக இல்லறத்தில் முழுசாக விடவே முடியாது, ஆனால் இல்லாமல் இருக்க முடியும்னு வந்துருச்சுன்னா அது மாதிரி ஒரு ஆனந்தம் உலகத்தில் எதுவுமே இல்லை. பிறகு எதிலிருந்து வைராக்கியம் வரும்? வைராக்கியம் எப்படி வரும்னா, இந்த உலகத்தில் ஒரு பொருளை நாம் அனுபவிக்கும், இது நிலையில்லை அப்படிங்கிற அறிவு நல்லா வந்துச்சுன்னா அதில் வைராக்கியம் வந்துடும். பிறகு அது துக்கத்தை கொடுக்குங்கிற புத்தி வந்தாலும் வைராக்கியம் வந்துடும். அதனால தான் வள்ளுவர் கூட பார்த்தீங்கன்னா துறவரவியலில் நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் வச்சார். நிலையாமை தெரிஞ்சாத்தேன் வைராக்கியம் வரும், துறவு அடுத்த அதிகாரம் வச்சார். அது தெரிஞ்சாத்தேன் மெஞ்ஞானத்தை புரிஞ்சுக்க மெஞ்ஞானம் வச்சார். அதுக்கு பிறகு அவாவின்மைன்னு வச்சார். வரிசை அழகாக வள்ளுவர் கூட அழகாக வச்சுருக்கார். அப்போ அனித்தியத்துவ சிந்தா, இந்த பொருள் நிலையில்லாதது என்ற புத்தி எப்பொழுது நமக்கு வருகின்றதோ அப்பொழுது என்ன வருது? வைராக்கியம் வருகிறது.
இந்த பொருள் எனக்கு இப்பொழுது சுகத்தை கொடுத்தாலும் பின்பு துக்கத்தை கொடுக்கும் என்ற புத்தி வந்துச்சுன்னா அங்கே அதில் பற்று வராது. மேலோட்டமாக நம்ம பயன்படுத்துவோம். இதெல்லாம் பண்ணி வந்துச்சுன்னா என்ன அவாரத்தில் சொல்கிறார் எப்படின்னா, அது ஒரு பெரிய இன்பத்தை கொடுக்கும். இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்தால் துன்பம் கெடின்கிறார். அதாவது துன்பங்களுக்குள் கொடிய ஆசை என்னும் துயரத்தை, பெரிய ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு அது வேணும்னு பெரிய ஆசை, அதை வச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன், அதை விட்டு ஒழிஞ்சா நிலையான இன்பத்தை பெறலாங்கிறார். வள்ளுவரே சொல்கிறார். பிறகு இந்த உலகம் நிலையற்றதுங்கிறதுக்கு ஒரு குறள் சொல்கிறார். கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது வெளித்தற்று. இந்த கூத்தாடுற இடத்துல செல்வம் எப்படி வருது, மற்ற ஆள் கொஞ்சமாக சேருவாங்க, திடீர்னு மொத்தமாக போயிடுவாங்க. அப்படி உலகத்தில் எல்லாமே அப்படித்தான், எப்போ வரும் எப்போ போகும்னு சொல்ல முடியாது. அப்படி நிலையில்லாமல் இருக்குங்கிறதையும் சொல்கிறேன். இந்த ரெண்டு புத்தி இருந்துச்சுன்னு சொன்னால் வைராக்கியம் நம்மளுக்கு வந்துவிடும். நம்மளுக்கு குழந்தைகள் ஒரு பொம்மையில் விளையாடுது, பலூன் விளையாடுது, ஒரு கார் பொம்மை வச்சு விளையாடுது, அதில் நம்மளுக்கு வைராக்கியம் இருக்கா இல்லையா? அதில் வைராக்கியம் இருக்குது. உண்மையான காரில் இல்லை. அந்த கார் உடஞ்சா நம்ம அழுக மாட்டோம், குழந்தை அழுகும். பொம்மை கார் உடஞ்சா, நம்ம காரில் லேசாக ஒரு கோடு விழுந்துருச்சுன்னா என் ஹார்ட்டில் கோடு விழுந்தது மாதிரி ஆயிரும். அது 1 கோடி ரூபாய்க்கு புதுசாக வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வாங்கியிருக்கோம், லேசாக ஒருத்தர் லேசாக ஒரு இழுத்துட்டு போயிட்டான், கோடை போட்டு போயிட்டான், என் ஹார்ட்டிலே கோடு விழுந்த மாதிரி இருக்கும். பிறகு அது ஒரு 6 மாதம் கழித்து அந்த வண்டி ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்குது, ஓடவே இல்லை. 1 கோடிக்கு வாங்கி கூட ஓடலை, சரியாக இல்லை, செட் ஆகலை. என்ன பண்ணுவான், இதை விற்று தொலைஞ்சிருவோம்பா. இல்லை நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் வச்சுக்கிறோம்னா இருப்பான். அதே துக்கத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த புத்தி வந்துச்சுன்னு சொன்னால் பொருளில் பற்று வராது. சில பேர் சொல்லுவாங்க, இல்லைப்பா நல்லா அனுபவிச்சுட்டா ஆசை ஓடி போயிடும், அனுபவிச்சா அதிகமாகும், தற்காலிகமாக போகும். ஒரு அருணாச்சலம் சினிமா படத்தில் ரஜினிகாந்த் அந்த கதையை கருத்து, அந்த கருத்து தப்பு. ரொம்ப அனுபவிச்சுட்டா புறம் போயிடும், தற்காலிகமாக போகும். அப்படி அனுபவிச்சா இப்போ போதையெல்லாம் சாப்பிட்றான், டெய்லி அன்கான்ஷியஸாக கீழே ஃப்ளாட் ஆகிடுறான், மறுநாள் குடிக்காமல் இருக்கானா? 2 நாள் உடம்பு சரியாமல் குடிக்காமல் இருப்பான். அது நெருப்பு மாதிரி போட்டுக்கிட்டே இருக்க முடியும். அப்போ அந்த கருத்து தவறான கருத்து. மனசு உடல் அனுபவிக்க முடியாத சூழல் உடம்புக்கு வரும், ஆரோக்கியம் போகும், வயதாகும். மனசு 100 வயசானால் இளமையாகத்தே இருக்குங்கிறாங்க. மனசு இளமையாகத்தே இருக்கும். அந்த மனசிலிருந்து இந்த வைராக்கியத்தை கொண்டு வந்தாத்தே தப்பிக்க முடியும். உடல் இயலாமல் போகிறது வேறு விஷயம். மனசில் வேணாம் இது இப்படிங்கிற புத்தியை கொண்டு வரணும். பிங்களா சொல்லுவா, இந்த மனிதனுக்கு பின்னாடி சொல்ல போகிறா, தேவர்களால் கூட ஒரு மனிதனுக்கு எதனாலும் முழுமையான சுகத்தை கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாள். பின்னாடி சொல்ல போகிறா, பின்னாடி பார்க்க போகிறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த வைராக்கியங்கிறது அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவளுக்கு வந்தது. அவள் ஆராய்ச்சினாலும் அவர் துக்கப்பட்டதனாலும் அவளுக்கு ஒரு துக்கம் வருது, அதனால் அந்த வைராக்கியம் அவளுக்கு வந்தது. பணத்திலும் உடல் இன்பத்திலும் அவளுக்கு வைராக்கியத்தை அடைந்தாள். அவளுடைய கவலை மனக்கலக்கம் சுகத்தை தரக்கூடிய வைராக்கியத்திற்கு அடித்தளமாக அமைந்தது. சுக வாழ்விற்கு பொருள் மேலோட்டமான காரணம், பொருள் கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் வைராக்கியம்தான் முழுமையான காரணம். பொருள் முக்கியம் இல்லை, வைராக்கியம்தான் முக்கியங்கிறார். நம்ம ஆழ்ந்து உறங்கணும்னு சொன்னால் ஏசி, பட்டு மெத்தை, பெட்டு, சூழல் எல்லாம் வேணும், இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது முக்கியம் இல்லை. எல்லாம் இருந்து மனசில் குழப்பம், உடம்புல நோய் இருந்துச்சுன்னா தூங்க முடியுமா? தூங்கவே முடியாது. என்ன பட்டு மெத்த ஏசி ரூம்பு தான் தூங்க முடியாது. முடியாது. எது முக்கியம்? உடல் ஆரோக்கியம் வேணும், மன அமைதி வேணும் தூக்கத்துக்கு. அது மாதிரி சுக வாழ்வுக்கு பொருள்கள் மேலோட்டமான காரியமே ஒழிய மனதில் இருக்கக்கூடிய அந்த பற்றற்ற தன்மை, வைராக்கியம்தான் உண்மையான சுகத்திற்கு காரணம். ஆகவே வைராக்கியத்தினுடைய மகிமையை பற்றி அடுத்து வேறு என்ன சொல்கிறார், வைராக்கியத்தின் மகிமை என்ன? அவதூதரே சொல்கிறார், உலகப்பற்றை உடல் பற்றை விடுவிக்கும் கத்தி வைராக்கியம். இந்த உலகத்தில் பொருளாக இருக்கட்டும், மனிதராக இருக்கட்டும், எல்லார்ட்டையும் ஆசா பாசங்கள் இருக்கின்றன. ஆசை இருக்குது, பாசம், ஆசா பாசம் இருக்குன்னு சொல்லுவோம். அது மனிதனை கட்டி போட்டுள்ள ஒரு பெரிய கயிறு மாதிரி நம்மளெல்லாம் கட்டி போட்டிருக்கோம். ஆசா பாசம்னா, ஆசான்னா என்ன? பற்று. பாசம்னா என்ன? அதிக பற்று. ஆசான்னா பற்று,
பாசம்னா அதிகப்பற்று. இந்த அதிகப்பற்று இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுச்சான், நம்மளை கட்டி போட்டிருக்கு. நான் அதை அடைந்தே தீருவேன் என்ற ஆசை, எண்ணம், தீவிரமான எண்ணம். நான் செத்தாலும் பரவாயில்லப்பா, அதை அடைஞ்சு தான் தீருவேன்பா. செத்த பிறகு அடைஞ்சு என்ன செய்ய? நான் செத்தாலும் பரவாயில்ல, அதை அடைஞ்சு. அடைந்தால் மகாதேவி, அடையாவிட்டால் மரணதேவின்னு ஒரு வசனம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஆசை. சில பேர் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆசா பாசம்ங்கிறது. தான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா அந்த பொருள் மேலே ஆசைப்படுறான், இவனுக்கு கிடைக்கலன்னு அந்த பொருளுக்கு அழிச்சிருவான். அப்போ அந்த பொருள் மேலே உண்மையான பற்றா உனக்கு? இந்த ஒருதலை காதல்லாம் அப்படி தான் நடக்கும். பார்த்தீங்களா இல்லையா? லவ் பண்ணுவான், கிடைக்கலன்னா கொண்டுருவான், இல்லாட்டி ஆசிரியரை ஊற்றிடுவான். நடக்குதுல்ல, இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை எப்படி சொல்கிறது? இதை உண்மையிலேயே உண்மையிலே அன்பா? அது அன்பு கிடையாது, இது ஆஷா பாசம். தேவையற்ற ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இந்த பாசத்தினால அறிவே கெட்டு போகுதுங்கிறாங்க, விவேக சக்தியெல்லாம் இழந்துருதான். ஜெயிலில் இருக்கவங்ககிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்களாம். ஒருத்தர் வந்து சொன்னார், அங்கே உள்ள ஒரு கிரகஸ்த சாதாரண நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவன்லாம் இந்த ஆசையினாலும் கோபத்தினாலும் ஆத்திரப்பட்டு தப்பை பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்கேன்னு சொல்லுவாங்க. அந்த விவேக புத்தி இழந்து, அந்த ஒரு செகண்ட் விவேக புத்தி இழந்துருது. அந்த இழக்கிறதுனால ஒரு பெரிய தப்பை பண்ணி இப்போ இருக்கான். அப்படி நிறையா பேர் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை ஒருத்தர் வந்து உள்ளே போயிட்டு வந்தவர் சொன்னார் அவர். அதனால் நாம் என்ன பண்ணுறோம்னா, ஒரு பொருளை பயன்படுத்தலாம், அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. அந்த பொருளை அளவுக்கு அதிகமாக பற்று வைக்கிறோம். எதிர்பார்ப்பும் கூட அது நம்மளுக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும்னு ஒரு அளவு இருக்குது. அதுக்கு மேலே இதை விட கூடுதலாக நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்கும்னு அதில் நம்மளுக்கு எதிர்பார்ப்பு வந்துடும். இது ஒரு பெரிய தப்புங்கிறார். கற்பனை செய்கிறது. பிறகு ஒரு பொருள் வாங்குகிறோம், 2 வருஷம் இருக்கும் பயன்படுத்தலாம் நினைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறோம். அப்போ சீக்கிரம் போச்சுன்னு என்ன பண்ணுறோம், உடனே துக்கம் வந்துடுது. எதிர்பார்ப்பு அதனுடைய லிமிட்டை தாண்டி எதிர்பார்ப்பு வந்துடுது. இதனால் கூடுதலாக வந்துடுது. ஒரு பொருள் வந்து ஒரே பொருள் ஒருத்தருக்கு இன்பத்தை கொடுக்கும், அதே பொருள் இன்னொருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கும். இன்னொருத்தருக்கு ஒன்றுமே கொடுக்காமல் இருக்கும். இப்போ வீடு இருக்குது, டிவி பார்க்குறோம், பேரன் உட்காந்துருக்கேன், பாட்டி உட்காந்துருக்கு. பாட்டிக்கு சீரியல் பார்த்தே பழக்கம், காலையிலேருந்து ஒரு 5 சீரியல் தொடர்ச்சியாக பார்க்கணும். இவனுக்கு லீவ் விட்டாச்சுன்னா சுற்றி டிவி போடணும். யாருக்கு? பேரனுக்கு. 2 பேருக்கு சண்டை. இவன் ரிமோட்டை மாற்ற, அது ரிமோட்டை மாற்ற. தாத்தா என்ன பண்ணுறாரு, அவர் கொஞ்சம் வேதாந்தம் படித்தவர், பேசாமல் உட்காந்து வேதாந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் 2 பேரும் போட்டு கம்ப்ளைண்ட், பாருங்கள் உங்கள் பேரனை கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் விளையாடுங்களேன் என்கிட்ட. தாத்தா, பாட்டி என்னை இதே பார்க்க விட மாட்டேங்குது, சீரியலாக பார்த்துக்கிட்டு அவன் கம்ப்ளைண்ட்டு. பாருங்கள், ஒரே விஷயத்தில் ஒரே வீட்டில் 3 பேர் 3 விதமாக இருக்கும். பொருள் ஒன்று தான், எங்கே இருக்குது அப்போ நம்மகிட்ட? அதனால் என்ன சொன்னேன்னா, ஒரு பொருளுக்கு அதிகமாக சுகத்தை தருங்கிற முக்கியத்துவம் கொடுத்துட்டோம்னா அங்கே என்ன பண்ணுறது, இந்த ஆஷா பாசம் பற்று அதிகமாகிறது. பண்ணலாம், சினிமா பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், கொடைக்கானல் போகலாம், ரிலாக்ஸுக்காக பண்ணிக்கிறலாம், அவ்வளோதான். அதுக்கு அடிக்ட் ஆகிவிடக்கூடாது. அதை நீக்கக்கூடியது இந்த வைராக்கியம் என்ற கத்தி. அது நம்ம கட்டி போட்டிருக்கு, அதை நீக்கிறது கத்தி. அகங்கார மமகாரத்தை நீக்குவது, அதாவது உடல் பற்றை நீக்குவது அகங்காரத்தை நீக்குவது, உலகப்பற்றை நீக்குவது மமகாரத்தை நீக்குவது. 2 வார்த்தை பயன்படுத்தணுமே. நான் ஒரு வார்த்தை பயன்படுத்தியது அகங்காரம், என்னுடையதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம், இதுக்கு வந்து மமகாரம்னு பேர். நான் என்று சொல்வது அகங்காரம், நான் அல்லாததை நான் என்று சொல்வது, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்கிறது. மமகாரங்கிறது என்னுடையது என்று எதெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் மமகாரம். எப்பயுமே நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அதை வச்சுட்டு இந்த என்னுடையதுங்கிறது வரும். இப்போ நான் ராஜான்னு சொல்லிட்டேன்னா இந்த நாடு என்ன ஆகும், என்னுடைய நாடுன்னு ஆயிரும். நான் அப்பான்னு சொன்னால் குழந்தை என்னுடையதாயிரும். நான் குருன்னு சொன்னால் சிஷியர்கள் என்னுடையவர் ஆயிடுவாங்க. அப்படி தானே வரும். நான்கிறதுக்கு எதை அர்த்தம் வச்சுருக்கணும் அதை வச்சு தான் என்னுடையதுன்னு ஆகும். நான்கிறது இந்த அனாத்மாங்கிற இந்த உடல் எல்லாம் வச்சோம்னா என்னுடையதும் அப்படித்தான், அந்த அனாத்மா சம்மந்தப்பட்டதாக இருக்கும். நான்கிறது ஆத்மாங்கிற புத்தி வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாம் பார்க்கப்படும் பொருளாகிவிடும், என்னுடையதுன்னு ஒன்றுமே இருக்காது. இந்த நான் எனது என்ற எண்ணத்தை அடியோடு அழிக்கக்கூடியது, நான் எனது என்ற எண்ணம் நம்மை கட்டி போட்டிருக்கக்கூடிய கயிறு, இந்த வைராக்கியம் அதை அறுக்கக்கூடிய கத்திங்கிறார். வைராக்கியத்தை அது இருந்துச்சுன்னு சொன்னால் இதெல்லாம் நம்மளை விட்டு நீக்கிவிடும்.
இந்த நான்கிற சொல்லுக்கு சரியான அறிவு வந்துருச்சுனாலே பிறகு மமகாரம் நீங்கிரும். நம்ம உடம்பு மனசை வச்சு நான் சொல்கிறோம். எல்லாம் இந்த உடம்பை நான் சொல்கிறதுனால இந்த உடம்பை சார்ந்து தான் எல்லா ப்ராப்ளமும். ஆத்மாவுக்கு எதுவுமே தேவையில்லை, உடம்பு மனசுக்கு தான் தேவை. அப்போ இதை சார்ந்ததெல்லாம் என்னுடையதுன்னு ஆயிடுது. இது ரெண்டும் வரும்பொழுது ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இந்த ரெண்டையும் அறுக்கக்கூடிய கத்தி எதுன்னு சொன்னால் வைராக்கியம். இந்த வைராக்கியம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் போயிடும். தேக அபிமானத்தை விடுவது, இதெல்லாம் நம்மளுக்கு எப்படின்னா தேக அபிமானத்தை விட்டாச்சுனாலே அகங்காரம் மமகாரம் போயிடும். தேகம் நான் அல்ல அப்படிங்கிற புத்தி வரணும். அது வரும் பொழுது ஆத்மாங்கிற புத்தி வந்துருச்சுன்னா இதெல்லாம் நீங்கிடும். அது நீங்கிருச்சுன்னு சொன்னால் உலகத்தில் எல்லா ப்ராப்ளம் சால்வ். இந்த குறள் இருக்குல்ல, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். என்னுடையதுங்கிற புத்தியை நீக்கணும். அதுக்கு முதல்ல நான் யாருங்கிற புத்தி நல்ல சரியான அறிவு வரணும். எதிலிருந்துலாம் விலை இருக்கும் அதெல்லாம் துன்பமே இல்லைங்கிறார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகும். 2 வார்த்தை இருக்கு, யான் நான் எனது. இந்த 2 எண்ணத்தையும் நீ விட்டுட்டேன்னு சொன்னால் நீ பெரிய ஞானத்தை அடைஞ்சு வானோருக்கும் உயர்ந்த உலகம் புகுங்கிறார் வள்ளுவர். இந்த செருக்கை அறுப்பது, யான் எனது என்னும் செருக்கை அறுப்பது இந்த வைராக்கியம் என்றது. கவனமாக புரிஞ்சுக்கிறணும். உலகத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, உலகத்தை பயன்படுத்தித்தே ஆகணும், அதில் அபிமானம் வைக்கக்கூடாது. உலகத்தில் வரக்கூடிய அத்தனை துயரத்திற்கும் காரணம் ஷரீர அபிமானம்தான். இந்த சரீரத்தில் அபிமானம் நீங்கிச்சுன்னா எல்லாம் போயிடும். சரீரானத்தை நல்லா பயன்படுத்தணும். பின்னாடி சொல்ல போகிறா, இந்த உடலை நிந்திக்க போகிறாவ, இந்த உடல் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு நிந்திக்க போகிறா. ஆனால் அதே உடலில் நம்ம கடவுளையும் அடைகிறோம். அதை கவனமாக நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறாருன்னா வைராக்கியம் வந்தது. அந்த வைராக்கியம் யாருக்கு? அந்த பிங்களாவுக்கு வந்துச்சு. அதனுடைய மகிமையை பற்றியும் கூறுகிறார். வைராக்கியம் ஆசை கயிற்றை அறுக்கும் கத்தி. அந்த வைராக்கியமே உடல் பற்றையும் நீக்கும். பிறகு நல்ல அறிவு வந்து அகங்காரத்தையும் நீக்கும். இதில் இந்த வேதாந்தத்தில் ஒரு பேசிக் இதுதான். எப்படின்னா நான் என்னுடையது, இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேசிக்காக ஒரு கருத்து இருக்குது. எப்படின்னீங்கன்னா இந்த உடம்பு நான் அப்படிங்கிறதுக்கு என்ன அதுன்னு சொன்னால் ஆத்மாதான் நான் அப்படின்னு சொல்கிறோம். எதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்கிறோமா அது நானாக இருக்க முடியுமா? இப்போ எதெல்லாம் இப்போ நான் இந்த சட்டை போட்டிருக்கேன், இந்த சட்டை என்னது? என்னுடைய சட்டை. ஆனால் இது நிலையாக இருக்குமா? கொஞ்ச நாள் தூக்கி போட்டுருவேன், போனால் கொஞ்ச நாள் பயன்படுத்தி தூக்கி போட்டுருவேன், கவலைப்படவே மாட்டேன். அப்படி தானே இது. ஆனால் இந்த உடம்பு நானா? என்னுடையது நான் எதெல்லாம் சொல்கிறேன் நான் கிடையாது. அது இது உண்மையா இல்லையா? இந்த வாட்ச் என்னுடையது, வாட்ச் நானா? எதெல்லாம் என்னுடையதுன்னு சொல்லி நானாக இருக்கவே முடியாது. அப்படியே வாங்க, என்னுடைய உடம்புன்னு சொல்கிறோமா இல்லையா? உடம்பு என்ன சொல்கிறான்? ஒரு இடத்துல நான்கிறேன்னு சொல்கிறோம். இந்த உடம்பை நான் சாப்பிட்டேன்னு சொல்லுவோம். உடம்புக்கு சரியில்லைன்னா என்னுடைய உடம்புக்கு சரியில்லைம்போம். நான் சிந்தித்தேன்னு சொல்லுவான், என்னுடைய மனசு சரியில்லைன்னு சொல்லுவோம். நான் சிந்தித்தேன்னு சொல்லி மனசில் நான் யோசிக்கிறேன், அப்போ நான்கிற மனசு. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறேன்? என்னுடைய மனம் சரியில்லை. அப்போ என்னுடைய மனம்னா மனசு வேற, நான் வேற. என்னுடைய உடம்புனா உடம்பு வேற, நான் வேற. அப்போ என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது என்னை விட்டு போயிடுது. அப்போ அது நிலையாக இருக்குமா? என்னுடையன்னு எது சொன்னாலும் அதை விட்டு நான் போயிடுவேன், இல்லாட்டி நான் அதை விட்டு போயிடுவேன். ஒன்று அது என்னையை விட்டு போயிடும், இல்லாட்டி அதை விட்டு நான் போயிடுவேன். இது பேசிக். இது புரிஞ்சோம்னாலே நான் இதெல்லாம் இதுக்கு வேறாக நான் இருக்கின்றேன். அப்போ நான் என்று சொல்லக்கூடிய உடம்பும் மனசும் அகங்காரம். தவறாக நினச்சிக்கிட்டு நம்ம சொல்கிறோம், அதை புரிஞ்சுக்கிறோம். இப்போ அதை சார்ந்து என்னுடையது என்று சொல்வதெல்லாம் நிலையானதல்ல. இந்த உடம்பு அப்படித்தான். பட் சின்ன வயசில் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பிறகு பெருசாக வந்துருக்கு, பிறகு வயசாகுது, பிறகு போயிட போகுது. அதே மாதிரி சட்டையை அப்படித்தான், நல்லா ஆசையாக வாங்கி போடுவோம், பிறகு கொஞ்ச நாள் கழித்து கிழிஞ்சு போயிடும், தூக்கி போட்டு போயிடுவோம். என்னுடையதுன்னு சொல்லும் தூக்கி போடுற ஐட்டம் தான். இந்த புத்தி, இந்த வைராக்கியங்கிற சிந்தனை வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு வருகின்றது என்று சொல்லுகின்றார். இது வைராக்கியத்தினுடைய மகிமை. அது இந்த உடல் பற்றையும் உள்ளப்பற்றையும் உலகப்பற்றையும் அறுக்கக்கூடிய வாள் என்று சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பிங்களா என்ன சொல்ல போகிறாள், அவள் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி எப்படியெல்லாம் சொல்லுகிறாள்ங்கிறது அடுத்து சொல்ல போகிறாரு. நம்ம போயிட்டு வந்து அந்த கருத்தை பார்க்கலாம். ஹரி ஓம் தத்சத்.